நிற்கும். அதுவும் நம்ம வந்து பஸ்லையோ இல்லை நம்ம வெளியிலலாம் போகும்போது சொல்லவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ எப்போவுமே ஹாப்பி மார்னிங் சொல்லிட்டு அந்த மார்னிங் வ்ளாக் வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிட்டே இருக்குது. ஃபைன். இந்த வ்ளாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபீஸ் அண்ட் வந்து கொஞ்சம் ஒரு கோல்டு ஷாப்பிங் அண்ட் வந்து ஒரு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு குட்டி ஸ்கின் கேர் இந்த மாதிரி ப்ராடக்ட் என்ன அப்படின்றது ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிவ்யூலாம் கிடையாது, என்னோடய ஓன் யூஸ். இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த வ்ளாகில் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வந்து நம்ம vlogக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து ஸோ ஸ்பெஷல் டே அன்னைக்கு ஒரு ஸ்வீட் இல்லைனா எப்படி அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் தான். என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா திணை வந்து எடுத்திருக்கேன். ஸோ திணையில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ அளவுன்னு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம திணை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்க போகிறோம். ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு வந்து இப்போ மெயின். இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணியும் போடலாம், இல்லை நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து வானிலையில் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக சளிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா குறைன்னு இருக்கும். அதனால சலடையில் போட்டு நல்லா வந்து மாவாக சளிச்சு எடுத்துக்கலாம். இதோடு என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 1/2 கப் அளவு கோதுமை மாவு வந்து சேர்க்க போகிறேன். ஸோ கோதுமை மாவு வந்து மெயின், அது இருந்தால் தான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கரெக்டாக வரும். அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மாவை ஒரு கடாயில் நெய் வந்து நல்லா சூடானதும் இந்த மாவு அதில் சேர்த்து நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பேன் வந்து நான் சூடானதுக்கப்புறம் இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஈவனாக இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துடலாம். நல்லா கை பொறுக்கிற சூடில் இருக்குது. இப்போ இந்த டைமில் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை தெளித்து நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து அப்பப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு இது ரவுண்டாக நம்ம பால் மாதிரி எடுத்தாச்சு. இது வந்து ஆக்சுவலாக திணை குலோப் ஜாமுன் அப்படின்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும், உங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம கடையில் வாங்குவோம் குலோப் ஜாமுன் மாவு, அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து நம்ம கோதுமை மாவில் ரெடி பண்ணுவோம். பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி, கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அது எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு சுகர்னால் 1 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் குறைவாக தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன், அதனால் அப்பப்போ தண்ணி மட்டும் அளவு பார்த்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து கொதிக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஆயிலில் போட்டு நல்லா குக் ஆகணும். ஆக்சுவலி இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம கடையில் வாங்குகிற குலோப் ஜாமுன் மாவு வந்து உடனேவே சீக்கிரமாகவே குக் ஆகிடும், உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். பட் இது அப்படி இல்லை, நல்லா வந்து எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேமில் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண இந்த மாவை நல்லா எண்ணெயிலே குக் ஆக விடணும். கொஞ்சம் டைம் வந்து இதுக்கு கொடுக்கணும், அப்போ தான் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அதனால நான் அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உள்ளே கொஞ்சம் குக் ஆகலை, அவசரப்பட்டு எடுத்துட்டேன். அதனால் இப்போது நல்லா வந்து உள்ளெல்லாம் குக் ஆகினதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஆனால் நல்லாயிருக்கும், இது இன்னும் வேகட்டும். இப்போ ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ண சக்கரை பாகு சேர்த்துட்டு அதில் வந்து டேஸ்ட் எல்லாம் வாசனைக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு கலந்துருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப வாசனை அதிகமாகிட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பால்ஸ் இதோட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த திணை குலோப் ஜாமுன் சூப்பராக இருக்கும், உங்கள் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மல் குலோப் ஜாமுன் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லேயே அது நல்லா வந்து ஊறிடும், அந்த பாகில் அதில் ஏறி ஜீராலாம் ஏறி. பட் இது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆகுது அதிலே போட்டு வைக்கணும், அப்போ தான் உள்ளே ஃபுல்லாகவே அந்த ஸ்வீட் வந்து ஏறுது. அதனால இதை நான் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். சம்டைம் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் நைட்டு ரெடி பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாகவே அதை நீங்கள் ஜீராவில் போட்டு எடுத்துடலாம். மார்னிங் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு பெஸ்ட் வே. ஓகே ஃபைன், இதில் ஆட் பண்ணியாச்சு, இது நல்லா வந்து ஊறட்டும். நல்ல டேஸ்டான அந்த ஹெல்த்தியான திணை குலோப் ஜாமுன் ரெடி. அண்ட் நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா அந்த மாவை ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபைன். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி பண்ணது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. சில பேருக்கு அந்த ஜீரா பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து குறைப்பாக கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும், எனக்கு கொஞ்சம் அந்த பேபி ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரீஸி அப்படியே தூக்கிட்டு நிற்கும். அதுவும் நம்ம வந்து பஸ்லையோ இல்லை நம்ம வெளியிலலாம் போகும்போது சொல்லவே வேணாம், ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ யாராவது இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, கொஞ்சம் வந்து ரொம்ப கலந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ அந்த ஹேர் ஃபினிஷிங் ஸ்டிக் வந்து உங்களுக்கு நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். இது நிறைய பிராண்டில் இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது. நம்ம ரிவ்யூ பார்த்து வாங்கிக்கலாம். பட் கொஞ்சம் வந்து அந்த ஹேர் ஃபினிஷிங் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கலையாமல் நீட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வெளியில் போகும்போது. இப்போ எனக்கு தேவைப்படல. ஸோ வீடியோவில் வந்து அந்த முடியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அதை வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணி, இது ஆக்சுவலாக நான் அமேசானில் வாங்கினேன். இதில் இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது. கொஞ்சம் நான் ப்ரைஸ் கம்மியாக தான் வாங்கினேன், ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக வந்து வெளியில் போகிறதில்ல. ஸோ அதிகமாக தேவைப்படாது. பட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிவ்யூவில் பார்த்துட்டு பிராண்டடாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் முடி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஃபைன்.
நம்மளோட ஒரு ரெகுலர் ஸ்கின் கேரில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம ஒன்று ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவோம், இல்லை ரெகுலராக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற 2 வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கிற ப்ராடக்ட் தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். இது வந்து ஃபேஸ் வாஷ் தான், நல்ல அந்த பவுடர் ஃபேஸ் வாஷ். இதில் நிறைய வந்து லைக் குக்கும்பர் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் கூட இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர், இந்த ரோஸ் பவுடர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ரோஸ் பவுடர் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரல் பேஸ்டு ப்ராடக்ட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து அந்த குங்குமாதி தைலம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நமக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கா ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்கணும், இல்லை நல்லா கொஞ்சம் ஸ்கின் வந்து அந்த பிரைட்னிங் கொடுக்கணும், அப்படி இல்லை அந்த பிக்மெண்டேஷன்லாம் இல்லாமல் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குங்குமாதி தைலம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ நமக்கு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து எது கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து மார்னிங் அந்த வெயில் டைம்லலாம் போடக்கூடாது. கண்டிப்பாக நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஃபேஸில் க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடணும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் வாட்டியாஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது யூஸ் பண்ணலாம். பட் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் அவ்வளோ நல்லா க்ளோ கொடுக்கும். ஸோ இந்த குங்குமாதி தைலம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட 40வது வெட்டிங் டே அன்னைக்கு வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட சேம் கலர் வந்து ஆக்சுவலாக வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செக்ஷன் தான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிச்சுட்டு ரொம்ப சூப்பரான ஒரு கோல்ட் ஷாப்பிங். அதாவது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக ஆக்சுவலாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கிஃப்ட்டையும் தாண்டி ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம், டபுள் பர்பஸாக இருக்கும். என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த சைடு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து மேலே பட்டன்ஸ் மாதிரி இருக்குது. இது எதுக்காக வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா இப்போது நான் காட்டுற மாதிரியான தோடு உங்ககிட்ட இருந்துச்சு, இல்லை அம்மா கிட்டேயோ சம்திங் யார்கிட்டயா இருந்ததுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்டை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணலாங்க. இது வந்து ஃப்ரெண்டில் வந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோன் உள்ள நம்ம தோடுக்கு ஸ்டெட்டுக்கு வந்து அந்த கல் இருக்கிற மாதிரி பக்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான கோல்டு ஜிமிக்கி இல்லைனா கோல்டு தோடு கோல்டு ஸ்டெட் அப்படின்னா அதுக்கு பேக் சைட் நம்ம அந்த கோல்டு கலர் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஒரு சின்ன ஸ்டெட்டு மாதிரி இருக்குன்னா அந்த அட்டாச் மாதிரி வாங்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா பெருசாக தெரியும். இப்போ ரெண்டுமே ஒரு சைடு ஸ்டோன் இருக்குது, ஒரு சைடு பார்த்திங்கன்னா கோல்டு இருக்குது. நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம், நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த குட்டி கிஃப்ட் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்டயே வந்து ஸ்டெட் இருக்குன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரு குட்டி ஐடியா தான். ஃபைன், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம இந்த விலாகில் பார்த்த ஸ்வீட் அண்ட் வந்து இந்த குட்டி கிஃப்ட்டு இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.